அப்புறம் சேஃப் ரூம்குள்ளே ஒரு வயசான ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் வால் ரைடர் யாரும் இல்லை, பில்லி தான் வால் ரைடரை கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் என் பையன்தான். நான் அவனை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கக்கூடாது. அவனை கொன்று மட்டும்தான் வால் ரைடரை தடுக்க முடியும். அப்போ தான் மைல்ஸுக்கு புரியுது இவர் தான் டாக்டர் வெர்னிக்னு. அப்புறம் மைல்ஸ் அங்கே இருக்கிற மார்ஃபோஜெனிக் இன்ஜினை வால்ரைடர்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ அதோட கனெக்ஷன்ஸ் வயரெல்லாம் கட் பண்ணுறாரு. அப்புறம் வால்ரைடரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறப்போ வால்ரைடர் மைல்ஸோட உடம்புல போயிடுது. மைல்ஸ் அப் சார் பலத்த அடியோட வெளியே போகிறப்போ சடனாக டாக்டர் வெர்னிக்கோட காட்ஸ் மைல்ஸ் அப் சாரை சுற்றி வளைச்சி எல்லாருமே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது காட்ஸ் அவன் வந்துட்டான், அவன் தாக்குறான் அப்படின்னு கதறி அழுது சாகிறத மைல்ஸ் அப் சார் கேட்டுக்கிட்டே இறந்து போய்ட்றாரு. இந்த கதை அவுட்லாஸ் 1ஆம் பாகம் தான். இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சர்வைவல் ஹாரர் கேம். டைம் இருந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள். பை. Stay there and cook.